இப்போ டியூப் டெஸ்ட்டுக்கு ஹெச்எஸ்ஜியை தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லையா டாக்டர்? எனக்கு பெயின்னா வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அண்ட் சில கிளினிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து லேப்ரோஸ்கோப்பியும் நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம். லேப்ரோஸ்கோப்பிங்கிறது கீஹோல் சர்ஜரி. இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் பேஷண்ட் வருவாங்க, ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சாயங்காலம் போயிடுற மாதிரி தான் இருக்கும். அனஸ்தீசியா கொடுத்து மயக்க மருந்தில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்றும் பெயின் எதுவுமே தெரியாது பேஷண்ட்ஸ்க்கு. வயிற்றில் வந்து 2 அல்லது 3 வந்து ஸ்மால் ஹோல்ஸ் போட்டு உள்ள கேமராவை செலுத்தி நம்ம வந்து அந்த டியூப்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கா இல்லை பிளாக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது வந்து டியூபும் ஓவரியும் அதோட ரிலேஷன்ஷிப் வந்து நார்மலாக இருக்கா. முட்டை வளர்ந்து வெடிக்கும் போது அந்த டியூப்னால அந்த முட்டையை போய் பிக்கப் பண்ண முடியுதா அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டும் பக்கத்தில் இருந்தால் தான் அந்த டியூப்னால அந்த செயலை வந்து சரியாக செய்ய முடியும். ஸோ அது வந்து நார்மலாக இருக்காங்கிறதையும் நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் தெரிஞ்சுக்கலாம். மூணாவது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் பிளாக்காக இருக்குது, இல்லைன்னா டியூபோவேரியேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்டர்டாக இருக்குது, டியூப் வந்து ஒரு பக்கமாக எங்காவது ஒட்டி இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பி மூலமாக கரெக்ட் பண்ண முடியும்.